ஹாய், இப்போ வந்து நம்ம செய்ய போகிற ரெசிபி பெயர் எக் கிரேவி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெசிபி ரெடி பண்ணோம், அதை பண்ணிட்டு வந்துடலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, இது கசகசா, சோம்பு, பட்டை, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி இது ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுட்டு அந்த மல்லித்தூள் வந்து இறக்கும் போது போட்டுக்கோங்க. அது நல்லா சுண்டனுக்கப்புறம் முட்டை ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ வந்து இன்னொரு வாட்டி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் அது நல்லா அந்த வெங்காயம் வாசனை போயிடணும். அப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கோங்க, நல்லா மேஷ் பண்ணிக்கணும். அது கூட கொஞ்சம் உப்பும் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நல்லா திக்காக நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் மேஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு நல்லா ரெடி ஆகும். பாருங்கள், இப்படி மேஷ் பண்ணிக்கணும். மேஷ் பண்ணுறதுக்கு பண்ணிக்கோங்க, நல்லா பண்ணணும். அப்புறம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து நம்ம அரைச்சி எடுத்து தேங்காய் பேஸ்ட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம், அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி தேங்காய் பேஸ்ட் அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, கசகசா, பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுங்கள அது கூட வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் மேஷ் பண்ணால் அப்படி நல்லாயிருக்கும். சரியா? இப்போ வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த மிளகாத்தூளும் உப்பு இதெல்லாம் நல்லா அது மிக்ஸ் ஆகிக்கணும். அப்புறம் வந்து அந்த கிரேவி பதத்துக்கு வரும். அது வச்சுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரியே நல்லா மேஷ் பண்ணுங்க. அப்போ தான் கரெக்டான பதம் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. மேஷ் பண்ணதுக்கப்புறமா மிளகாத்தூள் இப்போ அது போட்டுக்கணும். நீங்கள் முன்னாடியும் போட்டாலும் சரி, இப்பயும் போட்டுக்கலாம். எப்போ வேணுமோ நீங்கள் அந்த வதக்கிறதுக்கு முன்னாடியும் போட்டுக்கலாம், இல்லை வதக்கிறதுக்கு அப்புறம் மேஷ் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அந்த மிளகாத்தூளோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.